பிஹைண்ட் மீ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னன்னா, மீண்டும் ஒரு லாக்அப் டெத். அதாவது அருணாச்சலங்கிற வாலிபர் தூத்துக்குடியில் அந்த ஒயின் ஷாப்பில் வேலை செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறம் கடை மூடின பிறகு பிளாக்ல அவர் வந்து பாட்டிலெல்லாம் விற்றதாகவும், அதனால் போலீஸ் அவரை கைது பண்ணி அவர் மீது நடவடிக்கை எடுத்து 4 போலீஸ்காரங்க கண்மூடித்தனமாக தாக்கியதால் அவர் உயிரிழந்ததா பரபரப்பான செய்திகள் வருது. இது என்ன மறுபடியும் இது நடந்துக்கிட்டு இருக்குது, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இல்லையா அப்படின்னு மக்கள் எல்லாம் கேள்வி கேட்டாங்க. நிருபர்கள் வந்து ஒரு மூத்த அரசியல் தலைவர், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கியமான தலைவர் திரு வைகோ அவர்களிடம் போய் கேட்குறாங்க, மீண்டும் லாக்அப் டெத் நடந்திருக்க, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்னு கேட்டால், இது எல்லா ஆட்சியிலையும் நடக்கிறது தான், ஆட்சியிலலாம் திமுக அண்ணா திமுக ஆட்சியெல்லாம் அதிகமாக நடந்திருக்கு, இது கம்மி தான் சொல்கிறார். இது ஒரு மூத்த தலைவருடைய ஒரு கருத்து மிக்க வார்த்தையா? இது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. லாக்அப் டெத்துங்கிறது முற்றிலுமா தவிர்க்கப்படணும், அதை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்கு தான் எல்லா மக்களும் போராடுறாங்க, தலைவர்களும் போராடுறாங்க. ஆனால் ஒரு மூத்த தலைவர் லாக்அப் டெத்துங்கிறது இது கம்மி தான், மற்ற ஆட்சியிலலாம் அதிகமாக நடந்திருக்குன்றார். அப்போ இன்னும் நடக்கணுன்றாரு. ஒரு உயிர் போனாலும் அதுவும் உயிர் தானுங்க. அவங்களுக்கு அப்பா அம்மா இருப்பாங்க, மனைவி இருக்கலாம், கூட பிறந்த அண்ணன் தங்கச்சி இருக்கலாம். உயிருங்கிறது உங்களுக்கு சாதாரணமாக போயிடுச்சா? நீங்கள் எவ்வளோ மதிக்கத்தக்க தலைவர். அதாவது வைகோ அவர்கள்னாலே ஒரு போராட்ட குணம் படைத்தவர், அவர் வந்து ஒரு மதிக்கத்தக்க தலைவர்னு இதுவரைக்கும் மக்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அசால்ட்டாக சொல்லிட்டீங்க இந்த ஆட்சியில் வந்து லாக்அப் டெத் வந்து கம்மி தான், மற்ற ஆட்சியெல்லாம் அதிகம். கம்மியாக அதிகமாங்கிறத பற்றி உங்ககிட்ட கருத்து கேட்கல. இது தவிர்க்கணும், இதுக்கு என்ன வழி அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுவீங்கன்னு கேட்டால், ரொம்ப இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமா எடுத்துக்க கூடாதுன்னு சொல்கிறார். எப்படி இது? அவர் ஆளுங்கட்சியை ஆதரிக்கட்டும், ஆனால் தப்பான விஷயத்துக்கு ஆதரிக்கிறது தான் மனசு கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் மாறிக்குங்க. உங்களுக்கு வந்து இப்போ பதவி ஆசையும் நல்ல நிலைமைக்கு தங்களுடைய பையனை கொண்டு வரணும்னு, அதாவது துரை வைகோவை பெரியாளை கொண்டு வரணும்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒரு சாதாரண சாமானியனுடைய மகன், அவன் வீட்டில் அவனை நம்பி தான் அடுப்பெரியும், அவன் இன்னைக்கு கொல்லப்பட்டிருக்கிறான்னா அந்த குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படும். நீங்கள் ஒரு தந்தையாக அதை கொஞ்சம் யோசித்து பார்த்துருக்கணும். வார்த்தைகளை தப்பாக பிரயோகப்படுத்தாதீங்க. நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது அத்தனையும் மக்களுடைய வேதனையான கருத்தாக நான் பதிவு பண்ணுறேன்.